ஆல் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ட்ராவல் விலாக் தான். ஸோ ரீசெண்டாக நாங்கள் குருவாயூர் போயிருந்தோம். அந்த ட்ராவலோட விலாக்ஸ் ஒரு கிளிம்ஸஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங் ஏடா. ஏய் ஏன் யார் தூங்கிட்டு இருக்காங்க, நானும் வியாஸ் மட்டும் எழுந்திரிச்சிருக்கோம். டைம் 7 o'clock ஆக போகுது. நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போக போறோம் கேரளால. எங்க தாத்தோட தம்பியோட வைஃபோட அவங்க பாப்பாவோட அவங்க பாப்பாவுக்கு தாத்தாவோட தம்பியோட கிராண்ட் சைல்டு அவங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு ஊத்த போறோம். நாளைக்கு இன்னைக்கு கேரளாக்கு கிளம்பி சாவக்காட் பீச்சிலிருந்து 5 kilometers போக போறோம். கோயில் பேர் என்ன தெரியல. குருவாயூர். குருவாயூர். ஸோ எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட லக்கேஜ் இது யாரா லக்கேஜ்? இது எங்களோடது. ஸோ வியாஸோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதை முடிச்சுட்டு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டோம். அண்ட் மோர் ஓவர் வந்து கேக் வெட்டியே தீரணும், ப்ரௌனி பண்ணியே கூட. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம வந்து புது காரில் போகிறோம், அதனால் ப்ரௌனி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஸோ ப்ரௌனி ஸ்லாப் மாதிரி நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனி வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இதுவும் வந்து சேலுக்கும் இருக்கும். நியூ கார் விலாகும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மீன்வெயில் இந்த மாதிரி ப்ரௌனிஸும் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு குட்டி 1 day ட்ரிப் தான். ஸோ 1 day ட்ரிப்புக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டிலேருந்து தான் அம்மாவை பிக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி கார் வாங்கி இப்போ 1 month ஆகுது. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமே எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் மோரோவர் காருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் வந்து குனியமுத்தில் வந்து ஒரு இளநீர் கடையில் பார்த்தோம். ஸோ இளநீர் குடிச்சிட்டு கொஞ்சம் டீஹைட்ரேஷனாக இருந்தது அன்றைக்கி எனக்கு. ஸோ கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ மீன்வேல் அங்கே எல்லாருமே ஒரு இடத்துல ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ லஞ்சுக்காக நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ லன்ச் வந்து எங்கேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே ஆடியோவில் கேட்டுக்கிட்டே போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் வந்து லைக் லன்ச்சுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் ஊர் தாண்டி இன்னும் கோயம்புத்தூருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. KFC இருக்குது, உங்களுக்கு அடையாறு ஆனந்த பவன் இதெல்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி. ப்ளஸ் ஒரு கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் சைட்ஸில் வந்து இடம் இருந்தது. ஸோ இது பாலக்காடு ஹைவேல தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இப்போ போயிருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நாங்கள் தான் லேட்டுன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போயிருப்போம். ஸோ இதுலேயும் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அங்கே ரீச் ஆகிட்டு ஸோ ஒரு இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே பேசிவிட்டு சைடில் ஒரு இடம் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து ஒட்டுக்காக வந்து லைக் எல்லாம் நாங்கள் 4-5 காரில் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே அங்கே ஜாயின் ஆகி அங்கே லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எங்களோட ட்ராவலை ப்ரொசீட் பண்ணலாங்கிறது தான் வந்து பிளான். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம்.
ஸோ கிளிம்சஸ் ஆஃப் என்னென்ன வாங்கினோங்கிறதையும் நான் வந்து காட்டிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயாச்சு. இப்போ ஒன்றுனா வந்து ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். நான் வந்து ரொம்ப லைட்டான ஸ்நாக்கி சாட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டதால லன்ச் டைம் பொதுவாக ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு லைட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே பண்ணோம். அண்ட் என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பரோட்டா எடுத்திருந்தோம். எனக்கு பாவ் பாஜி அண்ட் சில்லி கோபி மஷ்ரூம் அண்ட் ரைஸை வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் அம்மா எடுத்திருந்தாங்க. நூடுல்ஸ் குழந்தைகளுக்கு எடுத்திருந்தோம். அண்ட் லெமனேட் எனக்கு மெயினாக வேணும். ஸோ அந்த ஐஸ்கிரீம்ஸோடு முடிச்சுக்கிட்டோம். கூடவே வந்து மசாலா பூரி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திருச்சூருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டனல் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த டனலுக்குள்ளே போகிறதுனால எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேரளா இஸ் லைக் அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகான ஒரு ஊர். ஸோ அதனால் எங்களுக்கு எப்போவுமே வந்து அங்கே போகிறது ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஜிபிஎஸ் போட்டு போகும்போது லாஸ்ட் டைம் ஆன மாதிரியே வந்து ஒரு தனியாக இன்னொரு ரோட்டில் வந்து கூட்டிகிட்டு போச்சு. அண்ட் நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு அவசரமாக இங்கே வந்தோம். இங்கே ஸ்டெர்லிங்ஸ் குருவாயூரில் தான் வந்து ஸ்டேக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து வந்தோம். நாங்கள் தான் லேட் அப்படின்னு வந்து பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அவங்க எந்தெந்த ரோட்டில் வந்தாங்கன்னு தெரில. ஸோ இது குட்டி ரூம் டூர். ஆல்ரெடி ரூம் டூர் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸாக. ஸோ பார்க்காதவங்க போய் என்னோடய ஷார்ட்ஸ் இதில் போய் பாருங்கள். ஸோ என்னென்னலாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் மேலே எங்கேயாவது போகலான்னு. பட் ரொம்ப சம்மருங்கிறதுனால ரொம்பவே ஹீட்டாக இருந்தது. ஸோ வெளியே போகிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. அதை தான் வந்து அப்பாவும் பொண்ணு வந்து அங்கே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் உமிஷா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வெளியே எங்கேயாவது ட்ரிப் போனாலே போதுங்கிற மாதிரி. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் தான் சாவக்காட் பீச். ஜஸ்ட் 5 kilometers ஃப்ரம் குருவாயூர் தான் வந்து சாவக்காட் பீச். ஸோ சாவக்காட் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். ஆல்ரெடி சாவக்காட் பீச் லாஸ்ட் டைம் நாங்கள் ஜனவரிலையும் போயிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, நம்மள விலாக்லேயும் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அன்றைக்கி ரம்ஜானுக்காக பிற பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து சாவக்காடு பீச்சுக்கு வந்து வந்திருக்காங்க. இட்ஸ் குட் தட் நாங்கள் 7 o'clock மேலே போகும்போது எல்லாருமே முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் உள்ள ஸ்பேச்சஸ் இருந்தது. இல்லைன்னா இன்னுமே கஷ்டமாக இருந்திருக்கும். போகும்போது அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ எல்லோரும் முடிச்சுட்டு போனாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் சில் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டே டைமில் போனால் மண்டை பொழந்துடும். அந்தளவுக்கு இப்போ சம்மரில் ஹீட் இருக்கிறதுனால ஈவினிங் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ப்ரீஸியாக ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் போயிட்டு ஒட்டுக்காக வந்து ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். ஸோ எல்லோரும் அங்கே போயிட்டு சில் அவுட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து திரும்பி கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 8-8:30 போல் திரும்பி கிளம்பிட்டோம். அண்ட் இந்த பீச்சு நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் தனியாக வந்து ஜனவரி போன அந்த வீடியோவில் டே டைமில் எடுத்த வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டின்னருக்கு போய்ட்டு புஃபே இருந்தது. ஸோ சாப்பிட்டேன். பட் என்னென்னா நீங்கள் இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டேயிங்க்கு சிட்டிக்குள்ளேயே இருக்குது. பட் ஃபுட் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ சுமாராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கெல்லாம் ஃபோன் அலோடு இல்லைங்கிறதுனால அங்கே எதுவுமே வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ ஈவினிங் மேலே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து 2 kilometers வந்து எலஃபெண்ட்டோட ஒரு சின்ன கேம்ப் மாதிரி அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம். அது ரொம்பவே க்ளோஸ் டு நாங்கள் ஸ்டே பண்ணதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 5-10 minutes கார் ட்ரைவ்லேயே வந்து போயிடலாம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அங்கே எலிஃபென்ட்ஸோட எல்லா வீடியோஸும் நான் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். நீங்கள் ஒன்றுனா வந்து பார்த்துட்டே வாங்க. அண்ட் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஐ திங்க் 30 rupees என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் எலிஃபென்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் எலிஃபென்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. சில யானைகள் குறும்பும் பண்ணுச்சு. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
அண்ட் இவர் தான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்காரு, அந்த இதை உடச்சி சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு இருந்தார், இன்னொருத்தர் செல்ஃப் பாத்திங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இவர் தான் ரொம்பவே குறும்பு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கீச்சு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வேறு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஆடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லோரும் அவரை தான் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இது மாதிரி நிறைய நிழலில் வந்து நிறைய யானைகள் பார்க்க முடியும். ஐ திங்க் 20-25 யானைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேப் இருக்கும். ஸோ அங்கே போனால் அங்கே பாத்திங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்டு அவர் ரொம்பவே குறும்பு பின்னாடி இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து செல்ஃபாக அவரே குளிச்சிட்ருக்காரு. அண்ட் மோரோவர் அங்கே சின்ன சருகுலாம் தூக்கி வீசுகிறாரு எல்லாரும் மேலேயும். ஸோ நிறைய இன்டர்நெட்டில் கூட ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது கூட ஐ திங்க் இங்கே தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஸோ தூக்கி வீசும், ஒரு பெரிய மட்டை எடுத்து தூக்கி வீசும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அதை தூக்கி வீசுகிறாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் தூக்கி வீசிகிட்டு இருந்தார் எல்லார் மேலேயும். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எலிஃபென்ட்ஸை பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் நமக்கு. அது மாதிரி தான் இது பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு கொஞ்சம் டிசிப்ளின்டாகவும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு அம்மாவை உட்கார வச்சுட்டு போயிருந்தோம், நான் அவங்களால கொஞ்சம் நடக்கிற கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாக்கிங் வந்துட்டு இருந்தார். பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நிறைய மேல் எலிஃபென்ட்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால எல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து இதுக்கு வர வழியிலே வந்து ஆன் தி வே பாலக்காடுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸு ஷாப் இருந்தது. நாங்கள் ஹல்வாவும் சிப்ஸும் மேண்டேட்ரி இல்லையா கேரளா போயிட்டு வரும்போது. ஸோ அதை அங்கே போயிட்டு அங்கே டீயும் சாப்பிட்டுட்டு அங்கே பர்ச்சேசஸும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஷார்ட்ஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லா மிக்சடான ஷார்ட்ஸ் இருக்கும், கேக் ஷார்ட்ஸ் இருக்கும், ரிவ்யூ இருக்கும், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ இருக்கும், விளாக்ஸோட ரிவ்யூ இருக்கும், எல்லாமே இருக்கும். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.